கடன் வாங்குறவங்க ரொம்ப அசால்ட்டாக கடன் வாங்குறதுன்னா என்னென்னு விளங்கவே மாட்டேங்குது. கடன் வாங்குறது வந்து சும்மா சாதாரண சில பேர் கடனாக தர்மமாக கஷ்டப்படுறேன் பாரு, இந்த 1000 ரூபா வச்சுக்கிறங்க, சும்மாலாம் வேணாம் கடனாண்டா கொடுங்க, அது கௌரவ பிச்சை, கடைசி தரவே மாட்டான். கேட்கும் பொழுது நீங்கள் கஷ்டப்படுற இல்லைங்க, இந்த 5000 ரூபா வச்சுக்கிறங்க, நான் என்ன பிச்சை வாங்குறவனா, கடனாக கூட 5000 ரூபாய அப்படிமா, அவனை அதோடு ஒழிஞ்சிருவான். திருப்பி திருப்பி கேட்டாலும் வராது. அதுக்கு அது பரவாயில்லை, இந்த கௌரவ பிச்சையை விட அந்த பிச்சை பரவாயில்லை, பதில் சொல்ல தேவையில்லை. ஆமாப்பா கஷ்டப்படுறேன்னு வாங்கிட்டு போயிட வேண்டியானே. அப்போ சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கடன் வாங்குகிற விஷயத்தில் வந்து வாங்குகிற விஷயத்தில் அவங்களுக்கு தெளிவு பத்தலை. முதல் விஷயம் என்னது, நம்ம வாங்குகிற கடன் திருப்பி கொடுக்க இயலுமா, இதை நீங்கள் சிந்திக்கணும். மனிதன்கிற முறையில் நம்மளை மீறி இயலாமல் போகலாம், அது யாருக்கு வேணாலும் கோடி கோடியாக வச்சுக்கிறவனுக்கு அப்படி நடக்கலாம். என்ன நம்ம நினைக்கணும், இப்போ நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம் வந்துடும், நம்ம நம்பிக்கை இருக்கா, மனசார தந்துடுவானா, அதை வச்சு நம்ம கொடுத்துட முடியுமா, அப்படி நினச்சி பார்த்து தான் கடனால் என்ன அர்த்தம், இப்போ எனக்கு முடியாது பின்னாடி முடியும், அவன் தானே வாங்கணும். இவனுக்கு நல்லா தெரியும், சில பேர் இருக்கிறார்கள் கடன் சும்மா கேட்போம் கொடுக்கவா போகிறோம் அப்படி நினச்சிட்டு வாங்குறான். ஏன், அவனுடைய வருமானம் என்னன்னு தெரியும், திருப்பி கொடுக்குறதுக்கு எந்த சோர்ஸுமே எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் கேட்குறான் 5000 ரூபா கடன் வாங்குறான், அடுத்த மாதம் தருவேங்கிறான். அடுத்த மாதம் எப்படி தருவான், உன் சம்பளம் 2000 ரூபா, வேறு எந்த ஒரு வருமானமும் இல்லை, விற்று கொடுக்க ஒரு சொத்து பத்தும் இல்லை, வேற யாரும் உனக்கு தரப்போகிறதும் கிடையாது, எப்படி நீ கொடுப்ப, நல்லா தெரியும் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வாங்கலாமா, உனக்கு தான் கொடுக்க இயலான்னு தெரியல, அப்போ இருக்கிறது அப்போ தர்மங்கள். கடன் கேட்கறதுக்கு பதிலாக கொடுக்க முடியாதவர்கள் சில பேர் கௌரவம்னு நினச்சிக்கிறாங்க. எது கௌரவம், பாவியா போய் அல்லாட்டி நிற்கிற கௌரவமா, சும்மா கேட்கறது கௌரவம், யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, முடிஞ்சு வச்சு கதை, முடியலைங்க சும்மா தாங்கன்னு கேளு, அது பிரச்சனையே கிடையாது, மனஸ்தாபம் வராது, சண்டை வராது, அவனை விட்டுட்டு போயிடுவான். 1000 ரூபா இடத்துல 500 ரூபா தந்துட்டு போயிடுவானா இல்லையா, 4 பேர் வாங்கிடலாம்ல. அப்போ நமக்கு 1000 ரூபா ரெண்டு ஒரு அவசரமாக தேவைப்படுது என்று சொன்னால் திருப்பி கொடுக்க முடியலை என்று சொன்னால் கௌரவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, மூத்தா போயிட்டீங்கன்னு வைங்க, உங்கள் நன்மைகளை எல்லாம் பிடுங்கி அல்ல அங்கே கொடுத்துருவான். செஞ்சாமல் நீங்கள் உங்களுக்கு செய்யலை, நல்லா விளங்கி, அவன் கடன் வாங்கி விட்டு கொடுக்காமல் இறந்து விடுகிறானோ அவன் செய்கிற அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அவனுடைய தான தர்மங்கள் எல்லாமே அவனுக்குரியது இல்லை. ஏன், அங்கே கேட்பான்ல, இங்கே நீ ஏமாத்திட்டு போயிட்ட, கடன் கொடுத்தோம் மறுமையில் நின்று எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான், அங்கே என்ன ரூபாயை வாங்கி கொடுக்க முடியும், ரூபா செல்லுமாங்க, எது செல்லும், இபாதத்துகள் தான் செல்லும், அதுக்கு போடக்கூடிய மதிப்பெண்கள் தான் அங்கே செல்லும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவனுடைய கடனுக்காக வேண்டி இவன் தொழுகையை பிடிக்க அங்கே கொடு, அவனுடைய கடனுக்காக வேண்டி நோம்ப பிடிச்சி கொடு, இந்த அவன்கிட்ட வாங்கின கடனுக்கு ஜக்காத்தை பிடிக்கும் கொடு, எல்லாம் போயிட்டு வரான். இப்போ ஒரு நன்மை இல்லாதவர்கள் ஆகிரும். இப்படி நினைத்து வாங்க வேண்டும். கடன் வாங்கக்கூடியவர்கள் நம்ம சாதாரண விஷயத்தை நம்ம நுழையலை, என்ன நுழையிறோம், நம்முடைய மறுமையை கூட இது பாழாக்கி விடும். ஏழுமா, முடியுமா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, சோர்ஸ் இருக்குதா, இப்படி நம்ம சிந்திக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் கடன்கிறது மார்க்கத்தில் பாவம்னு சொல்லப்படுது. யாராவது விளங்கி வச்சிருக்கிறோமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபர்லி ஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீத் இருக்கிறார்ல, ஷஹீதுனா யாரு, அல்லாஹ்வுக்கு உசுரை கொடுக்குறவர், மற்ற எதை வேணாலும் கொடுத்துட்டு போயிடலாம், உசுரை யாரும் கொடுக்க முடியுமா, ஒரு மனுஷன்ட்ட உள்ள பெருமதியானது வந்து உயிர் தான். அப்போ அல்லாஹ்வுக்கு உயிரை கொடுக்குறான்னு எவ்வளோ பெரிய அந்தஸ்து, எங்கேயோ போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு தரஜாவில் உயிர் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறான். அதுக்கு சொல்கிறாங்க, இந்த உயிர் கொடுக்குற ஷஹீத் இருக்கிறார அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லை தைன், கடன் மன்னிக்கப்பட, கடனை பாவம்ங்கிறாங்க, எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும், கடன் மன்னிக்கப்படாதீங்க. கடன் வந்து அல்லாஹ் சம்மந்தப்பட்டது இல்லை, அல்லாஹ் வந்து அவன் விஷயத்தானே மன்னிப்பான், தூளாட்டி மன்னிப்பான், நோம்பு கேட்டு மன்னிப்பான், ஏதோ மற்ற குறைகள் அல்லாஹ்வுக்கு செஞ்சிருந்தா மன்னிச்சுட்டு போயிடுவான். கடன் வந்து மனுஷன் மேட்ராச்சே, வாங்கினவனு அவனுக்கு நியாயம் வழங்கி ஆகணுமே, அதெல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிறான். அப்போ நீ உயிர் தியாகமே செஞ்சிருந்தால் கூட மற்ற பாவங்களை நான் மன்னிப்பேனே தவிர கடனை மன்னிக்க மாட்டேன். அப்போ கடன்கிறது இவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். நம்ம கௌரவத்துக்காக வரட்டு கௌரவத்துக்காக வேண்டி இயலாத நேரத்தில் சும்மா கேளுங்க, சும்மா தருவதற்கு மார்க்கத்தில் ஜக்காத் இருக்கிறது, சதக்கா இருக்கிறது, சமுதாயத்து கடமை இருக்கிறது, அதை சொல்லி கேளுங்க, அதை சொல்லி வாங்க. ஒரு ஆள்கிட்ட கடனாக கேட்கறதுக்கு பதிலாக 4 பேர்கிட்ட சும்மா வாங்க, ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, யாருக்கும் பதில் அமல் இழக்க வேண்டிய தேவை வராது, மறுமையில் நஷ்டவாளியாக போய் நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. பொய்யான்னு ஏமாற்றி தந்துடுவேன்னு சொல்லி ஏமாற்றி எதுக்கு அப்படி செய்கிறீங்க, இதை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். கடன்கிறது பயங்கரமான ஒரு விஷயம், அது வாங்கவே கூடாது. அதுக்கு தேவையான்னு எடுத்து பார்க்கணும். முதல்ல திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசிக்கணும்,
திருப்பி கொடுக்க முடியாமல் வாங்கினால் நீ கொடுக்கும் போதே திருப்பி கொடுக்கலன்னு வாங்கும்போது அல்லாஹ் இப்படி உதவி செய்யுமா? எவன் ஒருத்தன் வாங்கும் பொழுது திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் வாங்குகிறானோ அவனுக்கு திருப்பி கொடுக்க அல்லாஹ் உதவி செய்கிறான். வாங்கும் போதே திருப்பி கொடுக்குற எண்ணம் இல்லாமல் வாங்கினால் அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். நீ அப்படி தான் நினைக்கிற, உனக்கு பறக்கத்தே வராது. நீ தான் ஏமாத்த நினைச்சப்ப வாங்குற கடன் திருப்பி கொடுக்குறக்க வாங்குற. அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கணக்கு போடவே இல்லை. நம்ம கேட்டுடலாமா? நம்முடைய வருமானம் என்ன, நம்முடைய செலவு என்ன, எதிர்பார்ப்பு என்ன, எல்லாத்தையும் பார்த்தானே நீ கணக்கு போட்டு வாங்கணும். உன்னுடைய சக்திக்கு மாரி வாங்கணும்னு சொன்னால் கொடுக்குற எண்ணம் உனக்கு இல்லை. அப்போ அல்லாஹ் கொடுக்க விட மாட்டான். இதை ஒரு கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்னா தேவைதானா? கடன் வாங்க எப்போ யோசிக்கணும்? பாவம்னு வருதா இல்லையா? தேவைதானா என்ன அர்த்தம்? இந்த கடனை வாங்காமல் இருந்து விட்டால் கொஞ்சம் சின்ன சிரமப்படுவோம், காலத்துக்கு நிம்மதிங்க. முக்கியமான விஷயம் என்னது? எதுக்குடா கடன் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பத்திரி இந்த மாதிரி விஷயம் ஆக்சிடென்ட்டுக்கு வாங்குறது ரொம்ப குறைவு. எதுக்கு வாங்குவான்? டிவி இல்லை, அதுதான் கடன் வாங்கணும். டிவியே கடனை வாங்குறான். டிவி வாங்குறதுக்கும் கடனை வாங்குறான், டிவியே கடனை வாங்கணும் வைக்கிறான். இது தேவையா? எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாமா? நமக்கு அல்லாஹ் என்ன தந்தானோ அதுக்கு தானே ஆசைப்படணும். நமக்கு டிவி வாங்குற வசதி எல்லாத்தையும் தருவோம், அப்போ வாங்கிடுவோம். நம்மள்கிட்ட வசதி இல்லை, வாங்குறத கொண்டு சாப்பிட தான் முடியுது. டிவி வாங்குற அளவுக்கு செலவழிச்சோம்னு சொன்னால் இது எங்கேருந்து கொடுப்போம்? அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் சேமித்து வச்சு நம்மளை வாங்கியிருப்போமே. நம்ம வர்றதுக்கு திங்கிறதுக்கு சரியாக போகிறது என்ன காட்டுது? கடனாக வாங்கினா நமக்கு திருப்பி கொடுக்க இயலாதுன்னு காட்டுகிறது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? இந்த செலவு அவசியமா? இதுக்காக வேண்டி கடன் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கணும். ஒரு நெருக்கடிக்கு வாங்கி தான் ஆகணும். ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம், ஆப்ரேஷன் 1 லட்ச ரூபா கட்டி தான் ஆகணுங்கிறான். உயிரை காப்பாற்றுற விஷயம் அது. எங்கிட்டையாவது போய் பிரட்டிக்கிட்டு என்ன செய்ய வேண்டியதான்? சோர்ஸ் இல்லாட்டா கூட வாங்கலாம். அப்புறமேல என்ன செய்யலாம்? ஜக்காத்துன்னு மக்கள்கிட்ட கேட்டு வாங்கி அதை வந்து தள்ளுபடி அதுக்குள்ள தப்பிச்சு கொள்ள முடியும். அதுக்கு தரவும் செய்வாங்க. ஃப்ரிட்ஜ் வாங்குற கடை ஜக்காத் தருவாங்களா? மருத்துவத்துக்கு கடை தருவாங்க. எதுக்கு தருவாங்க? ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க, ஏதாவது கொடுங்கன்னா இந்த வச்சுக்கப்பா, சும்மா கூட வச்சுக்கேமா. அப்போ நான் வந்து குடிசை விட மாடி வீடாக்க போகிறேன், ஜக்காத்து கொடுங்கன்னு தருவானா? தரமாட்டான். அப்போ எதுக்கு வந்து மக்கள்கிட்ட வாங்கி கொள்ள முடியுமோ அந்த மாதிரி தேவைகளுக்கு வாங்குங்க. முடியாட்டாலும் வாங்க, உயிரை காப்பாற்றுங்க. அது நிர்பந்த நெருக்கடி ஆகிவிடுகிறது. நம்ம எதுக்கு நீ கடன் வாங்குறோம்னு கேட்டால், 1 லட்ச ரூபா தொழிலில் 10 லட்ச ரூபாய் ஆக்குறது கடன். ஏன் 1 லட்ச ரூபா வாழ முடியாது? செத்தா போயிட்டீங்க. இது கடன் வாங்கி தொழிலை பண்ணுறீங்க. அதை நம்ம நல்லா பார்க்குறோம். இவனுக்கு தேவையற்ற ஆடம்பர பொருள்களுக்காக வேண்டி என்ன செய்யறான்? கடனை வாங்குறான். அது இவனுக்கு தேவையில்லை, பொதுவாக தேவையாக இருக்கலாம், இவனுடைய சக்திக்கு தேவை இருக்காது. அப்போ அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும்? கடன் வாங்கும். இப்படி யோசிச்சாலேயே நிம்மதியாக போயிருங்க. கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டோன்னு வைங்களேன், காலத்துக்கு நிம்மதி தானே. அவனுக்கு ஒழிய வேண்டியது இல்லை. கடன் வாங்கணும்னு எவ்வளோ இழக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த தெருவில் வந்தால் இந்த சந்தில் போய் தப்பிச்சு தான் ஓட வேண்டியிருக்கு. ஏன் கேட்பான? கடனை வாங்கி போட்டோம், எதுக்கு வர்றான், எதுக்கு வந்தால் நம்ம என்ன செய்யணும் பார்த்துட்டோம்னா, ஆஹா ரோட்டில் விட்டு கேட்டுவிடுவான். இது தேவையா? இந்த கடன் வாங்கின ஒரு காரணத்துக்காக வேண்டி மானத்தை இழக்கணுமா? மானம் எல்லாத்த விட பெரிய விஷயம் தானே. அப்படி என்ன நினைக்கணும்? வேண்டவே வேண்டாம், இந்த பொருளை கடன் வாங்கி நான் வாங்க மாட்டேன். குறிப்பாக பெண்கள்கிட்ட இந்த நோய் ரொம்ப இருக்குது. தவணைக்கு என்ன கிடைச்சாலும் வாங்குறது. வீட்டில் வந்துட்டு பீரோல் வேணுமா, கட்டில் வேணுமா, சும்மா தரமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. விலையும் தாறுமாறாக இருக்கும். இந்த தவணைக்கு கடன் கிடைக்குதுன்னு வாங்கினீங்கன்னு சொன்னால் 2000 ரூபா பொருளை வந்து 10,000 ரூபாம்மா. நீங்கள் என்ன செய்றீங்க? கடன் தானே, சும்மா தானே. கடன் திருப்பி கொடுக்கறது கடன்கிற நல்லா விளங்கிருங்க, சும்மான்னு கிடையாது. அப்போ நீங்கள் 2000 ரூபா பொருளை 5000 ரூபான்னு கொடுப்பான். தரமாக வாசி இருக்குமா? பிராண்ட் உள்ளதாக இருக்குமா? வாரண்டி கேரண்டி உள்ளதாக இருக்குமா? அவன் தர்றது இருக்காது. காசு கொடுத்து வாங்கினோம்னா கம்மியாக வாங்கலாம், தரமாக வாங்கலாம். ரிப்பேர் போனால் ஃபோன் பண்ணால் உனத்துக்கு மாற்றிட்டு போயிடுவான், வந்து சர்வீஸ் பண்ணுவான். இந்த மாதிரி கடனுக்கு விற்கிறவங்களாம் பண்ணுவானா? உள்ளதில் எது மட்டமான கம்பெனி, உள்ளதில் தரம் குறைஞ்சது எது, அதை வாங்கி கொண்டாந்தா தரம் கூடணும் உள்ளது விலை கொண்டு தள்ளுவான். இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்போ இந்த கடன் கிடைக்கிறதுக்காக வாங்காதீங்க, சேர்த்து வைங்க. நீங்கள் என்ன வாங்கிட்டு கடன் கட்டுறீல்ல, அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வாங்க, பிந்தி வாங்குங்க. நீங்கள் கடனை வாங்கி கடனுக்கு பொருளை வாங்கிட்டு அப்புறம் சேர்க்குறீங்கல்ல, அதுக்கு பதிலாக கொஞ்சம் பொருளை சேர்த்துக்கிட்டு அப்புறம் காசை கொடுத்து வாங்க. செலவு குறைங்க. டிவி வாங்கணுமா, மாதம் 200 ரூபா எடுத்து வை. அது 7ம்னா 7 வச்சு அடுத்த வருஷம் வாங்கிட்டு போ. ஒரு 12 மாதம் கழிச்சு வாங்கிட்டு போ, 20 மாதம் கழிச்சு வாங்கிட்டு போ. அப்படி தான் செய்யணுமே தவிர நம்ம இந்த மாதிரி கடன் கிடைக்குன்னு வாங்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க அதிகமாக எப்போ பார்த்தாலும் கடனை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. இந்த அத்தஹியாத்தில் தொழுகையில் ஒரு துவாவில் கூட அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி, யா அல்லாஹ் பாவத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், கடனை விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கடன்லேருந்து எம்பிட்டு பாதுகாப்பு தேடுறீங்க? கடன் வாங்கிட்டான்டா மனுஷன் பொய் சொல்லுவான்,
ஏமாற்றுவான், அதில் நிறைய தப்புகள் செய்வான், அதுக்கு தான் பாதுகாப்பு தேடுறேங்கிறாங்க. அப்போ இந்த கடன் வாங்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும், இதை கையாளணும். கடன் சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரணும்.